பாருங்க, இதான் நம்ம இது பூராமே வந்து முன்னாடி வந்து தொழுகைத்துக்கெல்லாம் பின்னாடி அப்படியே வீடு. இது வந்து ஒரு கத்தாருக்காரோடைய வீடு. நேற்று நைட்டு நாங்கள் இதை நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து எல்லாமே வந்து இங்கே ஸ்பீடு தான் மெயின். நீங்கள் ஒரு ரேக்கில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் போகிற இடத்துல 60ல் போனீங்கன்னா அவங்க ஒரு கேமரா ஒரு 100 ஃபீட்ஸ் இருக்கிற அளவுக்கு 200 ஃபீட்ஸில் கேமராஸ் இருக்குது. ஸோ அவன் வந்து பாருங்கள், இப்போ தான் நம்ம ஒன்று கிராஸ் பண்ணோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த 100 ஸ்பீடு வந்து நமக்கு மறுபடியும் தெரியுது. ஸோ அது நமக்கு வந்து அந்த டைமிங்க்கு நம்ம அந்த 100லேயே போய் நம்ம மாறிக்கணும். லேன் வந்து நம்ம மாறிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வண்டிக்கார் லேண்ட் க்ரூசர் நிசான் வந்து வண்டி லேன் மாறினார் பாருங்கள், அந்த லேனில். ஏன்னா அவன் மெதுவாக போயிட்டு இருந்தான் லக்ஸஸ், அதுலேருந்து இந்த லேனுக்கு வராங்க. ஸோ அதனால் நம்ம லேன் பண்ணும்போது பார்த்து நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். கத்தாரில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடும் ஒரே கலர் தான் இருக்குது. சேம் கலர், சேம் டைப் ஆஃப் பில்டிங். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய பிரிட்ஜ் கீழே. சொல்லுங்கள் மிஸ்டர் ராஜேஷ், இது கீழே இல்லை, இது ஒரு பிரிட்ஜு, காண்டி கட்டின பிரிட்ஜ் இது. ஓகே ஓகே. கீழே எல்லாம் அண்டர் கிரவுண்டில் ரோடா? டேங்கர், உட்கோத்து டேங்கர். ஃபீஃபான்னு சொன்னார். அது சில பேருக்கு ஃபீஃபானா என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஃபுட்பால் வேர்ல்ட் கப். ஸோ அதுக்காக கட்டப்பட்ட பாலம் தான் இந்த பாலம். அதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் எல்லாருடைய வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே கலர் தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதில் கத்தார்காரங்க வீடு யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வீடு ஃபுல்லாக லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கோ அந்த வீடு தான் வந்து கத்தார்காரங்க வீடு. லைட் எரியாத வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்குறாங்க, யாராவது சொன்னது இருப்பாங்க. தேங்க்யூ.